காங்கிரஸ், இந்த விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஒரு டிமாண்ட் அதான் சொன்னேன். நம்ம அந்த இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயுமே சொல்லியிருக்கோம். அவங்க டிமாண்டு வந்து வேறு யார் கூட கூட்டணி வைக்கக்கூடாது, வேறு யாரும் சேர்க்கக்கூடாதுன்ற கண்டிஷன். அந்த அளவுக்கு அவங்களுக்கான வேல்யூ இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இவங்க முன்னாடி நம்பி வந்திருந்தாங்கன்னா இவங்க பேச்சு இன்றைக்கி நம்ம கேட்கறதுக்கு லாஜிக் இருக்குது. இவங்க வராமல் ஜெயிச்சு தோற்றதுக்கு அப்புறம் இவங்க ஒரு வர்றதுன்றது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக தான் இருக்கணும் தவிர கண்டிஷனல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதிமுகவிலேருந்து உடச்சி கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை அதிமுகவுடைய ஆதரவு அதோடைய இன்னொரு வெர்ஷன் வந்து அதிமுக ஆதரவை கேட்கலாம்னு நினைக்கலாம் வெளியிலேருந்து கொடுக்கறதுன்றது. அதிமுக வேற வழியில் அது ஒளிஞ்சு போச்சு கதை தான். அதனுடைய சகாப்தம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய இண்டிகேஷனும் கூட அப்படி. ஸோ அதனால அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. அடுத்த 5 வருஷம் அவங்க லைம் லைட்ல இருக்கணும்னா டிவி கேட்க ஆதரவுல இருக்கு. இன்னைக்கு அதிமுகவை கலக்கலக்க வைக்கிறதுக்கு விஜயை தவிர வேற ஆளாலும் முடியாது. இந்த தேர்தலில் அங்கே இருக்க எம்எல்ஏக்களை நம்ம கபலீகரம் பண்ணுறது தான் கரெக்டு. அது என்ன வார்த்தை வேணால் யூஸ் பண்ணலாம், அது தப்புன்னு கூட யோசிக்கலாம். அரசியல் டிவிக்கே ஆட்சி அமைக்கிறது தான் முதல்ல சொன்ன மாதிரி உறுதி. அந்த ஆட்சிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்கன்றத இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாமே தெரிஞ்சிடும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தினம் பிரேக்கிங்காக போட்டு அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க சார். காங்கிரஸ் ஒரு வகையில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் வேற கட்சியிலேருந்து வரப்போறதாகவும் சொல்றாங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா? ஃபாலோ பண்ணீங்களா? 2 பிரேக்கிங் கொடுத்துருக்கோம். பட் என்னன்னா இது வந்து நமக்கு வந்து தகவலை நம்ம இம்மிடியேட்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா நைட்டு காலையில் கள நிலவரம் வரைக்கும் ஒரு 6 மணி வரைக்கும் காங்கிரஸ், இந்த விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஒரு டிமாண்ட் அதான் சொன்னேன். நம்ம அந்த இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயுமே சொல்லியிருக்கோம். அவங்க டிமாண்டு வந்து வேறு யார் கூட கூட்டணி வைக்கக்கூடாது, வேறு யாரும் சேர்க்கக்கூடாதுன்ற கண்டிஷன். அந்த அளவுக்கு அவங்களுக்கான வேல்யூ இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. நான் அது வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். அதை ஏற்றுக்காதது விஜய் அவருடைய விஷயந்தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க முன்னாடி நம்பி வந்திருந்தாங்கன்னா இவங்க பேச்சு இன்றைக்கி நம்ம கேட்கறதுக்கு லாஜிக் இருக்குது. இவங்க வராமல் ஜெயிச்சு தோற்றதுக்கு அப்புறம் இவங்க ஒரு வர்றதுன்றது அன்கண்டிஷனல் சப்போர்ட்டாக தான் இருக்கணும் தவிர கண்டிஷனல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். அதே போல் மீடியாலாம் வந்து ஒரு விஷயத்த பரப்புகிறாங்க. ஒரு 4-5 கட்சி கூட்டணியாக வந்து ஆதரிச்சாங்கன்னா விஜய்க்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மெட் பண்ணுறாங்க. ஒரு கட்சி 2 கட்சி இருந்தால் அவங்க வைக்கிற டிமாண்டுக்கு வந்து நம்ம தலை சாய்க்கிற மாதிரி இருக்கும்னு நான் சொல்கிறேன். 4 கட்சி 5 கட்சி இருந்தாலுமே அந்த டிமாண்டு வந்து வைடன் ஆகுமே தவிர குறையாது. இவனுக்கு தேவையானது கேட்பான், அவனுக்கு தேவையான கேட்பான். நம்ம அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்குனே வேலை போயிட்டோம். நம்மளால கன்சால்டேட் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே சேர்த்தே 18 தான் 118 தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நமக்கு மெஜாரிட்டி நான் அதனால தான் பிளான் சி சொன்னேன். அதிமுகவிலேருந்து உடச்சி கொண்டு வர்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை அதிமுகவுடைய ஆதரவு அதோடைய இன்னொரு வெர்ஷன் வந்து அதிமுக ஆதரவை கேட்கலாம்னு நினைக்கலாம் வெளியிலேருந்து கொடுக்கறதுன்றது. அதிமுக வேற வழியில் அது ஒளிஞ்சு போச்சு கதை தான். அதனுடைய சகாப்தம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய இண்டிகேஷனும் கூட அப்படி. ஸோ அதனால அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. அடுத்த 5 வருஷம் அவங்க லைம் லைட்ல இருக்கணும்னா டிவி கேட்க ஆதரவுல இருக்கணும். ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்றது லைம் லைட்ல தெரியும். ஓகேவா? ஆதரவு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா அதிமுகன்ற கட்சியே இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகேக்குள்ள தான் போகும். ஸோ இந்த ப்ராசஸை புத்திசாலித்தனமாக எனக்கு தெரியும் உளத்துறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் எடப்பாடிக்கு. அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவர் ஓகேன்னு பண்ணார்னா அதை நோக்கி இப்போ எடப்பாடி வெளியிலேருந்து ஆதரவு தருகிறோம், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அந்த மற்ற இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கூட கொடுக்கலாம். என்டிஏலேருந்து இவங்க எக்ஸிட் ஆகியும் கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி தான் நடக்கும். என்டிஏவோட கொடுக்குறாங்க, அப்போ பிஜேபி என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். என்டிஏ வந்து பிஜேபி எக்ஸிட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதிமுகவுடைய ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை விட பெட்டர் சாய்ஸ் இன்னைக்கு அதிமுகவை கலக்கலக்க வைக்கிறதுக்கு விஜயை தவிர வேற ஆளாலும் முடியாது. ஸோ அவங்கள லைம் லைட்ல கொண்டு வந்து அடுத்த தேர்தலில் அது பிரச்சனையாக்குறத விட இந்த தேர்தலில் அங்கே இருக்க எம்எல்ஏக்களை நம்ம கபலீகரம் பண்ணுறது தான் கரெக்டு. அது என்ன வார்த்தை வேணால் யூஸ் பண்ணலாம், அது தப்புன்னு கூட யோசிக்கலாம். அரசியலில் நம்ம எதுவுமே பண்ணணும். நம்ம பல அரசியல் பண்ணியிருக்கோம், இதுவும் நம்ம பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்கும். ஸோ அதிமுகலேருந்து ஒரு 30 எம்எல்ஏ திரு அண்ணன் செங்கோட்டையனை வச்சு பேசி கொண்டு வரணும். அதுல இப்போ அடுத்த நம்ம ஆட் நியூஸ் கொடுத்தது சிவி சண்முகம் ஒரு 20-30 எம்எல்ஏக்களோட தயாராக இருக்கிறதாவும் ஒரு கேள்வி. ஸோ அது வந்தா சிவி சண்முகம் தப்பானவர் அப்படின்ற அந்த கண்டென்ட்குள்ள வரனா காங்கிரஸ் மேல 2G இருக்கு, திருமாவளவன் மேல பல விஷயங்கள் இருக்கு,
இலங்கை தமிழரை கொல்லும் போது அவர் அங்க இருந்தாருன்னு இருக்கு. கம்யூனிஸ்ட் மேல போன தேர்தல்லையும் இந்த தேர்தல்லையும் திமுக கிட்ட பாண்டா பணமா வாங்கியிருக்காங்க ஒயிட்லன்றது இருக்கு. ஸோ இங்க யாரும் தூய்மையானவர்கள்லாம் இல்லை. நம்ம தூய்மையா நடத்துறோமான்றது தான் முக்கியம். நம்ம கையில வரும்போது நம்ம எப்படி கண்ட்ரோல்ல நடத்துறோன்றது தான் முக்கியம். ஸோ அதை விஜய் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ஸோ யாரா இருந்தாலும் இப்போ சாணக்கியனா இருக்கிறது ரொம்ப முக்கியம். சாணக்கியத்தனம் இந்த மாதிரியான விஷயங்களை அக்செப்ட் பண்றது. ஸோ இதை பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் 1:40க்கு கவர்னர் வந்து சென்னைக்கு வராரு. வந்து ஈவினிங்குள்ள விஜய் வந்து அவரை மீட் பண்றாரு. நாளைக்கு செர்மனிக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. மேபி விஜய் மட்டும் நாளைக்கு சிஎம் ஆகிட்டு மீதியெல்லாம் அப்புறமா பண்றது கூட இருக்கலாம். அமைச்சரவையெல்லாம் அப்புறமா பண்றது கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் கூட இருந்த ஒரு 3-4 பேர், அண்ணன் செங்கோட்டையன் போன்றவரை, ஆதவ் அர்ஜுனா அண்ட் புஷி ஆனந்த் கூடயும் 3 இலாக்கா இல்லாத அமைச்சரா பதவி பண்ண எடுத்து வச்சா. ஏன்னா இவங்க 3 பேரை வெளியில வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. எம்எல்ஏக்கள் பேசுறது இவங்களுக்கான ப்ரியாரிட்டி இருக்கு. ஸோ இவங்களுக்கு கொடுத்துட்டு கூட அவர் இந்த மீதியாத அப்புறமா கூட எடுப்பார். ஏன்னா இப்போ இவ்வளோ ஷார்ட்ல எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல இந்த ஒரு முக்கியமான குழு 3 பேர் நான் சொல்றேன், மேபி அது 5 கூட இருக்கலாம். அதை வச்சு முடிவு பண்ணி அவர் போவார். ஸோ டிவிக்கே ஆட்சி அமைக்கிறது தான் முதல்ல சொன்ன மாதிரி உறுதி. அந்த ஆட்சிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்கன்றத இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா இவங்க கொடுக்குற டிமாண்ட் இந்த சின்ன ஒரு சீட்டு 2 சீட்டு வச்சுக்கிறவங்களாம் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் ஓவராக இருக்கு. அதை விட மொத்தமாக ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிறது ஒரே ஆளா, அதுவும் கட்சியில சேர்த்துறது இன்னும் பெட்டர். 2/3 வந்தா கட்சி தாவல் சட்டம் கிடையாது. கட்சியிலேயே சேர்த்து அதில் யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அமைச்சராகவும் கூப்பிட்டு போயிடலாம். இப்போ சி வி சண்முகம் மாதிரி ஆள் கூப்பிட்டு வராங்கன்னா சட்ட அமைச்சர் கொடுத்துட்டு ஓரம் உட்கார வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அம்மானாரு, அப்புறம் சின்னம்மானாரு, அப்புறம் எடப்பாடியாருன்னாரு. நாளைக்கு அண்ணன் விஜய்ன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால அவர் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் கோவக்காரா இருந்தாலும் ஹேண்டில் பண்றது ஈஸி. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்தாலும் ஓகே. இதுல சி வி சண்முகத்தோட சுதாரிச்சு தங்கமணி வேலுமணி வர வாய்ப்பு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது மொத்தமா அதிமுகவை இங்க இணைஞ்ச மாதிரி ஆயிருமே. ஆமாம், அது சொன்னேன். அதிமுகன்றது எடப்பாடி நீங்க மட்டும் நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்துக்காங்க, நாங்கெல்லாம் அங்க போயிடுறோம்னு சொல்லி முடிடுவாங்க. இப்படி முடிச்சு விட்டுருவாங்க. அந்த சைன் அங்கேயும் போகுது. இப்ப இந்த சைன் வந்து திரு மு.க. ஸ்டாலின் எதுக்கு தொடங்கி வச்சாரோ இல்லையோ, அவரை முடிக்கிறதுக்கும் தொடங்குச்சு, இப்போ அதிமுக முடிக்கிறதுக்கும் தொடங்குது. சரி, இதை நம்ம ஈவினிங்குள்ள இது ஒரு கிளாரிட்டி, நம்ம வீடியோ கொஞ்சம் முன்னாடி போட்டுருங்க, அது வரதுக்குள்ள நிறைய கிளாரிட்டி வந்துடும் மக்களுக்கு. சார், நம்ம இது வரைக்கும் நடக்க போறது அந்த கூட்டணியில என்னென்ன நடக்க போகுதுன்னு மொத்தம் பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்தபடியா ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று குளத்தூருக்கும் போயிருந்தாரு. சேகர் பாபுலாம் அழுது, கட்சி நிர்வாகிகள்லாம் அழுது, ஒரே அழுகாட்சி காட்சியா இருந்துச்சு சார். பாத்தீங்களா? நான் பார்த்தேன். சேகர் பாபு நல்லா நடிக்க தெரிஞ்சாருப்பா, அதை விட்டுருங்க. அவர் வந்து அரசியல்ல அவரு ஓகே, விசுவாசம் உழைச்சா, நான் உழைப்பெல்லாம் நான் குறை சொல்ல வரல. பட் ஜெயிக்க வைக்கணும்னா அவரு தோத்தும் ஜெயிக்க வச்சிருக்கணும். அதுதான் நீ கடைசியில் அங்க போய் உக்காந்து பண்ணிட்டு இருந்தது தான் அதிகம். இங்க நீ பண்ணல. எனக்கு வந்த தகவல், பர்சனல் தகவல், திரு உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் ரொம்ப கோபமா, ஏன்னா அவரை ஏற்கனவே தொகுதி மாற சொல்லி இருந்திருக்கிறாரு. சேகர் பாபுவை நம்ப வேணான்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே மீறி அவர் அவங்களை ஆதரிச்சதுனால அவர் ரொம்ப கோபமா இருக்கா. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா இது நடந்திருக்காது, நிக்க வேணாம்னு சொல்லி இருந்திருக்காரு. நம்பி அதுக்கப்புறம் மாப்பிள்ளை டீம் சார்வே எடுக்க வச்சு பார்க்கலான்னு நின்று இருக்காங்க. வேலை பார்த்துருந்தா அது வந்து போயிருக்காதுன்றது அவங்களுடைய ஒப்பீனியன் தான். பட் வேலை பார்க்கல. அதனால சபரீசன் மேலேயும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்ற கிளாரிட்டியில். பட் சேகர் பாபுவை இந்த விஷயத்துல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அவருக்கு இதுக்கு முன்னாடி இறங்க முகமாக தான் இருக்கும் திமுகல நான் நினைக்கிறேன். நேற்று நான் பரந்தாமன் எக்ஸ்எம்எல்ஏட்ட பேசியிருந்தேன். அவரு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பதிவு நம்ம நேற்று இதுலயும் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். சரி, அவர் தான் முதல்ல அதை இனிஷியேட் பண்ணது. பரந்தாமன் நிற்க வேண்டிய தொகுதியை பறிச்சதுல சேகர் பாபுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. சரி, 2 பேர் ஓவரா ஆடினாங்க. ஒன்று வந்து நேருவும், ஒன்று வந்து சேகர் பாபு. கண்ட்ரோல் சென்னையே இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி, ஏன்னா அவர் உள்ளாட்சித்துறைன்றனால இந்த சரௌண்டிங் எல்லாம் உள்ளாட்சித்துறை கண்ட்ரோலில் வச்சுக்கினாரு. சேகர் பாபு மேயராக்கின பிரியா வந்து இவர் சேகர் பாபு ஷேடோ விட்டு வெளியவே போக விடலை மாதிரி இருந்தது. பிரியா நடுவில் போய் உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சாங்கன்ன உடனே அந்த ப்ரெஷர் முதல்ல இதில் பிரியாவை வச்சு இவர் ஒரு பெரிய ரைடு விட்டார் சேகர் பாபுன்னு. அதுக்கு உதயநிதி போய் ஸ்டாலின் கூட முறையிடும் போது கூட ஸ்டாலின் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலைன்ற கோவம் இருந்தது.
ஸோ இது எல்லாமே இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிரதிபலிக்குது. இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலினும் இவங்களும் கொடுத்த இது என்னன்னா, பெண் நிறுவனம் கொடுத்தது மாவட்ட செயலாளரை பிரித்து கொஞ்சம் தொகுதி இது அதிகமாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதை இவர் ஏற்றுக்கல. பிகாஸ் ஆஃப் ஸ்டாலின் ஏற்றுக்கல. பிகாஸ் ஆஃப் சேகர் பாபு, கே நெருகு இந்த பழைய பீஸுங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அவங்க பவர் போயிடும்னு அவங்க அதை ஒத்துக்காததுனால அதை வந்து பண்ணலை. இப்போ அது இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இருந்தால் அதுலேருந்து ஒரு 20-30 ஜெயிச்சிருந்தா கூட இன்னைக்கு அந்த 2006 மாதிரி நம்ம வந்திருக்கலான்ற மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கு. ஸோ அவங்க சுய பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது இதுதான் திமுகவுடைய நிலைமை. நிலைமை. ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.